அனைவருக்கும் வணக்கம். திருவெண்பாவை பாடல் 18. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை விரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணா ரமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். இந்த பாடலினுடைய பொருள், சூரியனுடைய ஒளிக்கிற்று வெளிப்பட்டதுமே விண்ணில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மறைந்துடும். அப்படிப்பட்ட அண்ணாமலையோட திருவடியை பணிந்ததும் தேவர்கள் மணிமுடியில் இருக்க நவரத்னங்களில் ஒளி போயிடுச்சான். பெண்ணு ஆணு அலி எப்படி முப்பிரிவாக இருந்தார்களும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, முப்பிரிவாகவும் திகழக்கூடிய தன்மையே சிவபிரான்கிட்ட தான் இருக்கும். பெண்ணாகவும் இருப்பார், ஆணாகவும் இருப்பார், அலியாகவும் இருப்பார். அவர் வானமாகவும் இருப்பார், பூமியாகவும் இருப்பார். இவை அல்லாத பிற உலகங்கள்லேயும் அவர் இருப்பார். அப்பேற்பட்ட கண்ணுக்கு இனிய அமுதம் போல தோன்றும் அவரது சிலம்பணிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடணும். அதுதான் நம்மளுடைய டியூட்டி, அதுதான் நம்மளுடைய கடமை. அவருடைய திருவடிகளை புகழ்ந்து பாடினாலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். இப்பேற்பட்ட தன்மை கொண்டவரை நினச்சி இந்த பூக்கள் மிதக்கும் குளத்தில் பாய்ந்து நீராடலாம் அப்படின்னு தோழிகள்கிட்ட சொல்கிறாங்க. இறைவன் பரம்பொருள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா உயிர்கள்லையும் அதை பார்க்கணுமா. இறைவன் எல்லா உயிர்கள்லையும் இருக்கார். மனித படைப்பில் இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் என்ன, எல்லா உயிர்கள்லையுமே இறைவன் இருக்கார் அப்படின்றத சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த பாடல். நாமும் தினமும் திருவெண்பாவை பாடுவோம். நன்றி.